ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒன் டைமென்ஷன் மோஷனில் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஸோ கொஸ்டின் என்ன இருக்குன்னா, எ பர்சன் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் ஃபார் 3 மீட்டர் and then towards north for 4 meter and then moves towards west for 5 meter. So what is the distance from the starting point? ஸோ அப்போ டிஸ்டன்ஸ்ன்றது நமக்கு ரொம்ப ஈஸி தான். ஏன்னா முதல்ல வந்து ஈஸ்ட் டைரெக்ஷன் நமக்கு மூவ் பண்ணியிருக்கான். அப்போ இங்கே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஓலேருந்து ஈஸ்ட் டைரெக்ஷனில் ஒரு 3 மீட்ரு, தென் நார்த் டைரெக்ஷனில் ஒரு 4 மீட்ரு, தென் வெஸ்ட் டைரெக்ஷனில் ஒரு 5 மீட்ரு, இந்த மாதிரி போயிருக்கான். ஸோ ஃபைனலாக ஏதோ ஒரு பாயிண்ட் ரீச் பண்ணியிருக்கான். ஸோ அப்போ இந்த கேஸில் டிஸ்டன்ஸுன்றது யூஸ்வலாக எவ்வளோ மீட்ரு போயிருக்கானோ அதை ஜஸ்ட் ஆட் பண்ணி சொன்னாலே போதும். அப்போ எனக்கு அவன் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் அப்படின்றது, ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் எஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஜஸ்ட் 3 + 4 + 5. ஸோ இப்போ 3 + 4 + 5 நமக்கு 12 மீட்டர். அப்போ 12 மீட்டர் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து எ பார்ட்டிகல் மூவ்ஸ் அலாங் எ, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து எ பார்ட்டிகல் மூவ்ஸ் அலாங் எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஆர் ஃப்ரம் ஏ டு பி, the distance covered by the object. ஸோ இப்போ ஏங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது, பிங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது. அப்போ இது சர்க்கிளோட ஒரு ஆர்க் லென்த்து மாதிரி இருக்கும் நமக்கு. அப்போ ஆர்க் லென்த்துக்கான ஃபார்முலா தெரிஞ்சாலே இதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இந்த கேஸில் அந்த ஏபிங்கிற ஆர்க் லென்த் தான் டிஸ்டன்ஸ் கவர்டுக்கு ஈக்குவல். அப்போ நமக்கு ஆர்க் லென்த் ஃபார்முலா எடுது, ஆர்க் லென்த் எஸ் அப்படின்றது ரேடியஸ் என்னவோ அதையும் ஆங்கிள் தீட்டாவை மல்டிப்ளை பண்ணால் போதும். பட் இங்கே முக்கியமான கண்டிஷன், ஆங்கிள் தீட்டா ஷுட் பி இன் ரேடியன். ரேடியன்னா டிகிரியில் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஸோ அப்போ முதல்ல எனக்கு 60 டிகிரி ஆங்கிளை ரேடியனுக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் π/180 மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ இதை கேன்சல் அவுட் பண்ணிங்கன்னா இட்ஸ் π/3 கிடைக்கும். அப்போ எனக்கு இங்கேருந்து என்ன ஆர்க் லென்த் எஸ் அப்படின்றது தீட்டா வந்து π/3, ரேடியஸ் வந்து 6. அப்போ அந்த ஆர்க் லென்த் வந்து πr/3, அதுதான் டிஸ்டன்ஸ் கவர்டு பை த பாடியும். ஓகே, செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். தேர்டு கொஸ்டின். ஸோ தேர்டு கொஸ்டின் என்ன போட்டிருக்கோம்னா, எ பார்ட்டிகல் மூவ்ஸ் அலாங் எ சர்க்குலர் பாத் ஆஃப் ரேடியஸ் ஆர், த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அ பார்ட்டிகல் ஆஃப்டர் ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷன். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா இனிஷியல் பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீ வந்து ஏதாவது இனிஷியல் பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதே ஒரு சர்க்கிள், ஒரு ரேடியஸ் ஆர் இருக்கிற சர்க்கிள் சுற்றிட்டு திரும்ப அதே இடத்துக்கு வந்தோன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 இருக்கும். ஏன்னா இனிஷியல் பாயிண்ட் ஒரே, ஃபைனல் பாயிண்ட் ஒரே பிளேஸில். டிஸ்டன்ஸ்ன்றது சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த கேஸில் நமக்கு டிஸ்டன்ஸ் அப்படின்றது, இப்போ என்னோட டிஸ்டன்ஸ் அப்படின்றது சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இட்ஸ் 2π டைம்ஸ் ஆஃப் ஆர். அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது 0. இதுவும் ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது நமக்கு 0. ஓகே, முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னா, ஒரு கிராஃப் மாதிரி போடணும். ஒரு பார்ட்டிகல் ஸ்டார்ட் ஃப்ரம் ஆரிஜின் கோஸ் அலாங் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ ஒரு பார்ட்டிகல் வந்து ஆரிஜினில் ஸ்டார்ட் ஆகுது, அலாங் தி எக்ஸ் டைரெக்ஷனில் மூவ் ஆகுது டு எ பாயிண்ட் 20,0. அப்புறம் அதே லைன்லேயே திரும்ப வந்துட்டு -20,0க்கு போயிடுது. ஸோ அப்போ இந்த கேஸில் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ அதுக்கு டயக்ராம் மாதிரி வரைஞ்சோம் அப்படின்னா, ஸோ இங்கேருந்து பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷனில் ஒரு பாயிண்ட்டுக்கு போகுது, அந்த பாயிண்டோட கோஆர்டினேட் வந்து 20,0. இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது திரும்ப அதே லைனில் ரிட்டர்ன் போகுது. ஸோ நெகட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷனில் போயிட்டு ஒரு பாயிண்டில் நிற்குது, அது -20,0. இப்போ இதில் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்குறாங்க. ஸோ இல்லை டிஸ்டன்ஸ்ன்றது முதல்ல இங்கிட்டு 20 யூனிட்ஸ் இருக்குது, திரும்ப ரிட்டன் இங்கே 20 யூனிட்ஸு, திரும்ப இங்கே ஒரு 20. அப்போ மொத்தமாக நமக்கு 60 ஏற மாதிரி டிஸ்டன்ஸு. அப்போ என்னோட டிஸ்டன்ஸ் அப்படின்றது 60, which is equals to 60 மீட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது இனிஷியல் பாயிண்ட்டையும் ஃபைனல் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான். பட் பார்ட்டிகல் நமக்கு இந்த டைரெக்ஷனில் வந்ததுன்னா அது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரெக்ஷனில் இருக்கா. அப்போ இதோட மேக்னிடியூட் வந்து 20 மீட்டர், டைரெக்ஷன் வந்து -20. அப்போ மைனஸ் ஆகி கேப்டலாம், வெறும் மைனஸ் மட்டும் போடுறேன். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது, ஸோ அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது நமக்கு -20. ஓகே, அப்போ நம்ம பார்க்கும்போது என்னோட ஃபோர்த் ஆப்ஷன் மேட்ச் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு முக்கியமான மாடல் ப்ராப்ளம். அது என்னென்னா, எ மேன் வாக்ஸ்
30 meter towards north, then 20 meter towards east, and last 32 meter towards southwest. ஸோ இப்போ நம்ம இதில் வர நார்த்து ஈஸ்ட்டு சவுத் வெஸ்ட்டுக்கு டைரக்ஷன் நான் போட்டிருக்கேன். அப்போ சவுத் வெஸ்ட் இங்கே இருக்குது, நார்த்துக்கு ஜே கேப்பு, ஈஸ்ட்டு கை கேப்பு. அப்போ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும்னா டிஸ்டன்ஸ் எவ்வளவு அண்ட் எந்த டைரக்ஷனில் போகுதுன்னு சொன்னாலே போதும். ஸோ இப்போ எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ் வெக்டார் வேணும்னா, ஸோ முதல்ல எனக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, 30 மீட்டர் டுவர்ட்ஸ் நார்த்து. அப்போ 30யை போட்டு நார்த்தோட டைரக்ஷன் ஜே கேப். ஸோ நெக்ஸ்ட்டு 20 மீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட்டு. அப்போ 20 போட்டுட்டு டைரக்ஷன் ஐ கேப்பு ப்ளஸ்ஸு 30√2 மீட்டர் டுவர்ட்ஸ் சவுத் வெஸ்ட்டு. ஸோ சவுத் வெஸ்ட்னா மைனஸ் ஐ கேப் மைனஸ் ஜே கேப் டிவைடட் பை √2. ஸோ இப்போ இதில் √2 கேன்சல் ஆகிரும். அப்போ ரிமைனிங் இருக்கிறதுல எழுதணும் அப்படின்னா எஸ் வெக்டர் அப்படின்றது, ஸோ 30 ஜே கேப் ப்ளஸ் 20 ஐ கேப்பு மைனஸ் ஆஃப் 30 ஐ கேப்பு மைனஸ் ஆஃப் 30 ஜே கேப். ஸோ இதில் வரக்கூடிய இந்த ப்ளஸ் 30 ஜேவும் மைனஸ் 30 ஜேவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்குது 20i மைனஸ் 30i. அப்போ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோன்னா எனக்கு மைனஸ் ஆஃப் 10 இன்டு ஐ கேப் கிடைக்குமா. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட மேக்னிடியூட் வந்து 10 மீட்டர், டைரக்ஷன் வந்து மைனஸ் ஐ கேப். ஸோ மைனஸ் ஐ கேப்னா வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ 10 மீட்டர் டுவர்ஸ் வெஸ்ட். அப்போ செகண்ட் ஆப்ஷன் மேட்ச் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது a body moves along the curved path of a quarter circle. அப்போ குவார்ட்டர் சர்க்கிள் தான் போகுது. கால்குலேட் த டேரிஷ் ஆஃப் டிஸ்டன்ஸ் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ நமக்கு குவார்ட்டர் சர்க்கிள் அப்படின்னா ஸோ பார்க்க இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ குவார்ட்டர் சர்க்கிள் தான் மூவ் ஆகுது அப்படின்னா அதோட டிஸ்டன்ஸ் முதல்ல எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதோட டிஸ்டன்ஸ் அப்படின்றது நமக்கு ஒரு டோட்டல் சர்க்கம்ஃபரன்ஸில் குவார்ட்டர் பார்ட்டு. அப்போ 1/4 நமக்கு. அப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்றது πr/2. ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னா எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது இதானே, இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற வேல்யூ தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. பட் இது ஆறுன்னு தெரியும், இது ரேடியஸ் ஆர் தெரியும். அப்போ இது ஆறு இது ஆறுனா பிதாகரஸ் தியரம் போட்டிங்கன்னா இது √2 டைம்ஸ் ஆஃப் ஆராக இருக்கும். அப்போ என்னோடய டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது √2 டைம்ஸ் ஆஃப் ஆறு. அப்போ ரெண்டுக்கு ரேஷியோ எடுத்தோன்னா ஸோ இட்ஸ் πr/2 √2 டைம்ஸ் ஆறு. ஆறு கேன்சல். நான் பையை வந்து 22/7 எடுக்கிறேன். அப்போ 22/7 2 √2. ஸோ 2 இதோட கேன்சல் ஆகிட்டு ஆன்சர் வந்து 11:7 √2. ஓகே, இதுதான் இந்த கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கொஸ்டின் வந்து ஸோ 2 particles P and Q are situated at a point A on the circular path of radius 10 meter. ஸோ கொஸ்டின் என்ன பொறுப்புனா பியும் சரி கியூவும் சரி ரெண்டு டிஃப்ரெண்ட்டான பாத்தில் ஏலேருந்து பி வரைக்கும் ரீச் ஆகுது. அப்போ பிங்கிற பார்ட்டிகள் இந்த சர்க்கிளை பார்த்து சூஸ் பண்ணுது, பட் கியூங்கிற பார்ட்டிகள் இந்த பார்த்து சூஸ் பண்ணுது. ஸோ கொஸ்டினில் ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ முதல்ல டிஸ்டன்ஸ் கவர்டு பை பி. அப்போ ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் கவர்டு பை பி பார்ட்டிகுலர். இது மொத்தமாக நமக்கு 3/4 சர்க்கிள் கவர் பண்ணுதா. அப்போ மொத்த சர்க்கம்ஃபரன்ஸில் 3/4 பார்ட்டு கவர் பண்ணுது நமக்கு. ஸோ இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 3πr/2 தான் அந்த பியோட டிஸ்டன்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் கவர்டு பை க்யூ கேட்குறாங்க. ஸோ இப்போ க்யூ கவர் பண்ண டிஸ்டன்ஸ்ன்றது அதோட பாத்தை கண்டுபிடிச்ச போதும். ஸோ அதோட பாத்து எப்படி இருக்குது, இங்கிட்ட ஒரு 10 மீட்ரு இங்கிட்ட ஒரு 10 மீட்ரு. அப்போ 2r சொல்லுவோம் ரேடியஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் ஆர், அதாவது ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் ஆர். அப்போ ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுத்தோன்னா 3πr/2 divided by 2r, r கேன்சல். அப்போ 3π/4. இதுதான் நமக்கு இதில் டிஸ்டன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து an athlete completes one round of a circular track of radius r in 20 seconds. What will be the distance and displacement after 3 minutes and 20 seconds? அப்போ ஒரு சுற்றுறதுக்கு அது 20 செகண்ட் எடுத்துக்குது. அப்போ மொத்தம் 2 minutes 20 செகண்ட்ஸில் எத்தனை ரவுண்ட் சுற்றிருக்கான் பார்க்கணும். அதை முதல்ல நான் செகண்டுக்கு மாற்றிடுறேன். ஸோ அப்போ 2 minute எனக்கு 20 செகண்ட்ஸ் அப்படின்றது. ஸோ 2 minute ஒரு 120 செகண்ட்ஸ் இருக்கும். ஆல்ரெடி ஒரு 20 செகண்ட்ஸ் இருக்குது. அப்போ 140 செகண்ட்ஸ் அவன் சுற்றிருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுறதுக்கு 20 செகண்ட்ஸ் ஆகுது. அப்போ 140 டிவைட் பை 20 போட்டோம் அப்படின்னா 7 வருதா. அப்போ 7 ரெவல்யூஷன்ஸ் அந்த சர்க்கிளில், அந்த 7 ரெவல்யூஷன்ஸ் அந்த பாடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கு.
அப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு ரெவல்யூஷனுக்கான டிஸ்டன்ஸ் வந்து 2πr. அப்போ டிஸ்டன்ஸ் வேணும்னா ஒரு ரெவல்யூஷனுக்கு 2πr, அப்போ மொத்தம் 7 ரெவல்யூஷன் போயிருக்கான். அப்போ 14πr தானே டிஸ்டன்ஸு. அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டால் 0. ஏன்னா 7 ரெவல்யூஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இனிஷியல் பொசிஷனும் ஃபைனல் பொசிஷனும் நமக்கு சேம் பாயிண்ட் தான். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வில் பி 0. தேங்க்யூ.